நண்பா எல்லாருக்கும் வணக்கம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ஃபார் 2020-25. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான டோட்டல் நம்பர் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000+ வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி அவுட் பண்ணியிருக்காங்க. 70,000 மணிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபீஷியல் கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு நான் ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தா அந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் கிரேட் 1 ஸ்கேலுக்கு தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அபவுட் செக்ஷனும் அவர் விஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒய் டு சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30/1/2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆன்லைன் பேமெண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30/1/2025. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட்டும் எக்ஸாம் டேட்டும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு நான் சட்டனாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக ஜாப் ஓப்பனிங்ஸ் வெளியிட்டிருக்காங்க. எஸ்டிக்யூலோ ஓபிசிக்கு இவ்வளோ, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு இவ்வளோ, ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000+ வேகன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு பேசிக் சேலரிலேருந்து எவ்வளோ கிரெடிட் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கிரேடுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தான் இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் கிரேடில் தான் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 48,450 ஸ்டார்ட் ஆகி 70,000 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் சே இருக்கும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 30 ஏஜுக்குள்ளார இருந்துச்சிங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65% இருக்கணும் டிகிரியில் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா எஸ்டி ஓபிசி பர்சனல் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 55% இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் அவுட் கிளாஸாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸும், பர்சனல் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 10+ இயர்ஸும் வெளியிட்டிருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எப்படி விடுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கும் ஆஸ் பர் த நார்ம்ஸ் படி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நோட்டிஃபிகேஷனாக ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பொறுமையாக படிங்க. அது மேபி புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு மேக் பண்ணி போடுங்க. இதுக்கான இன்ச் பை இன்ச் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் இப்போ பார்த்தலாம். செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டியூட், அப்புறம் ரீசனிங் எபிலிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்கும். ஓகேங்களா. ஈச் பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. மேக்ஸிமம் மார்க்ஸ் 120. எக்ஸாம்ஸ்க்கான மோட் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் தான் நடக்கும். ஈச் கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30. இதுக்கான மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அதுக்கான டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. இதுக்கான ஆல் டிக்கெட்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் சென்டரும்
நான் ஃபீஸ்லாம் இன்னும் வெளியில்லை, வெளியிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இதுக்கான இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபைனல் செலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக போட்டிருக்காங்க. அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோ, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் படிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ட்ரைனிங் ஆன் 3 months ஃபார் ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ். ஓகேங்களா? இது வந்து போட்டிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கோர்ஸ்க்கான ஃபீஸஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், கோர்ஸ்க்கான ஃபீஸஸும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஏஜ் கேட்டகரி, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியர் கட்டான்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கான சென்டர் அலெக்ஸா 1 அலெக்ஸா 2 ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ்க்கான அலெக்ஸா 1 தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வெளியே இல்லை. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலிடான இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th ஆர் டிப்ளமோ மார்க் ஷீட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்காக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அட்டாச்மெண்ட் உங்களுடைய ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் எஸ்டி ஓபிசி என்ன கேஸ்ட் இருக்கீங்களோ அதுக்கான கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸும் மென்ஷன் பண்ணு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.